மக்கள் அனைவருக்கும் எங்கள் பாண்டிய ராஜ்யத்தோட வணக்கம். இப்போ எதை பற்றி பேச போகிறோன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்தியன் யூனியன் மினிஸ்டர் சென்னைக்கு வந்திருந்தாப்புல. அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர போகிறோம், அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காப்புல. இது ஒரு ஆபத்தான செயல். இதுக்கு பாண்டிய ராஜ்யம் ஒருபோதும் தலை வணங்காது. ஏன்னா எங்கள் நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க. இதில் ஒரே நாடுங்கிறது எல்லாருமே இதில் கோழைகள் கிடையாது. சரி, எங்கள் நாட்டை எடுத்துக்கோங்க, இந்தியாவில் உள்ள 140 கோடி பேர் யாருனாலும் எங்கள் நாட்டில் குடியேறிக்கோங்க, என்னன்னாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு 8 கோடி பேருமே அப்படி கிடையாது. அதனால் இது ஒரு கடுமையான ஒரு யுத்தத்துக்கு வழிவகுக்கும். அந்த இதையும் பாண்டிய ராஜ்யம் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்குது. மக்கள் யாரும் கவலைப்படாதங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் இறுதி வரை இங்கே பாண்டிய ராஜ்யம் மக்களோட மக்களாக இருக்கும். இதில் இது எப்படி சொல்கிறதுன்னா, இது ஏற்கனவே பெண்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுருக்காங்க. நிறையா ரேப்பு, கொலை, அது இதுன்னு சொல்லி என்ன சொல்கிறதுனா, இந்திய சுதந்திர பாலியல் பலாத்கார வன்கொடுமை கொண்டாட்டங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இதனால் பல பெண்கள் உயிரிழந்துக்கிட்டு இருக்காங்க, பாதிக்கப்பட்டுருக்காங்க. இதை எப்படி தடுத்து நிறுத்தலாம், இதுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கலாம்னு சொல்லி எங்கள் பாண்டிய ராஜ்யம் தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டு இருக்குது, செயல்பட்டுருக்கு. இந்த கட்டத்தில், இந்த நேரத்தில் இந்த மாதிரி கொண்டு வர்றது இது ஒரு ஏற்புடையது கிடையாது. அப்படி கொண்டு வர்ற மாதிரி இருந்தால் நீங்கள் தனியாக போய்க்குங்க. எங்கள் பாண்டிய ராஜ்யத்தை ஒரே நாடு ஒரே தேர்தலுக்குள்ளே கொண்டு வராதங்க. ஏன்னா மற்ற பகுதிகள்லாம் இந்தியா கூட எப்படி இணைஞ்சுது அப்படிங்கிறது எங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம். பட் எங்கள் பாண்டிய ராஜ்யம் கடுமையாக பல ஆண்டுகளாக இந்திய இராணுவத்துக்கு கூட போரிட்டுருக்கு. எங்கள் வீரர்கள் போரிட்டுருக்காங்க. கடைசியில் போர் நிறுத்தம் தான் பண்ணியிருக்கோம். வேறு வழி இல்லை. 4 பக்கமும் சுற்றி வளைச்சிட்டாங்க. உணவு தட்டுப்பாடு அது இதுன்னு வந்தோடனே சரி, போர் நிறுத்தம் தான் பண்ணியிருக்கோம். இதில் நாங்கள் அப்படி இணையிறது ஒரு ஆபத்தானது. ஏன்னா மியான்மரில் தமிழர்கள் இருக்காங்க, எங்கள் நாடாரசு இருக்காங்க. அங்கே எப்படின்னா இராணுவத்துக்கும் கிளர்ச்சி படைக்கும் அங்கே போர் நடந்துகிட்ருக்கு. இதில் சண்டையில் வெற்றி தோல்வின்னு சொல்லி 2 பக்கமும் போய்கிட்டு இருக்குது. இதனால் அங்கே உள்ள தமிழர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அங்கே போனவங்க தான். இப்போ மறுபடியும் அவங்க இங்கே வந்தாங்கன்னா என்ன ஆகும்? இந்தியன் கவர்மெண்ட் அகதி முகாமில் பிடிச்சி அடைச்சி போடுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அதனால அவங்க இங்கே வந்தால் அகதி முகாமில் போட்டுருவாங்கன்னு சொல்லி அவங்க அங்கே வராமல் இந்த ஒரு கடுமையான சூழ்நிலையும் தாங்கிக்கிட்டு அவங்க அங்கே இருக்கிறாங்க. மியான்மரில் இருக்காங்க. மியான்மர்னால் பழைய பர்மான்னு சொல்லலாம். இன்னும் நிறைய தமிழர் இருக்காங்க. அது போக சிங்கப்பூர், மலேசியா அப்படின்னு சொல்லலாம். நிறைய நாட்டில் இருக்காங்க. அந்த நாட்டில் எப்போ அரசியல் நெருக்கடி வரும், எப்போ ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு ஆபத்தான ஒரு அரசியல் ஒரு ஆளுமை வரும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க திருப்பி அனுப்பப்படுவாங்க. அப்படி திருப்பி அனுப்பும்போது அவங்க பாண்டிய ராஜ்யத்துக்கு தான் அவங்க வர முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடியே பாண்டிய ராஜ்யம் சோழ சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி சோழ நாட்டை பாண்டிய ராஜ்யத்தோட இணைச்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி சேர நாட்டு கூட போரிட்டு சேர நாட்டையும் பாண்டிய ராஜ்யம் தன்னோட இணைச்சிக்கிச்சு. அதனால் அந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களுமே பாண்டிய ராஜ்யத்தை நம்பி தான் இருக்காங்க. அதனால் அவங்களாம் திருப்பி வரும்போது இங்கே ஒரு அகதிகள் முகாமில் போடுற ஒரு நிலைமை ஏற்பட்டுட்டு யாருக்குன்னா இலங்கை தமிழர்களை சொல்லலாம். அதுவும் 1947க்கு முன்னாடி பாண்டிய ராஜ்யத்துக்கு கூட தான் சேர்ந்து தான் இருந்துச்சு அந்த இலங்கை பகுதியெலாம். இப்போ சுதந்திரம்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு சுதந்திர கொண்டாட்டம் நடக்கும், இந்த பக்கம் ஒரு சுதந்திர கொண்டாட்டம் நடக்கணும்னா அவங்க வேறு நாடுங்கிற மாதிரி அவங்க மாற்றப்பட்டு அகதி முகாமில் இன்றைக்கும் அவங்க கஷ்டப்படுற நிலைமையில இருக்குது. இந்த மாதிரி உலக தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அந்த நிலைமைக்கு ஆளாயிடக்கூடாது. அதனால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் எங்களை விட்டுட்டு மற்ற எல்லாம் சேர்த்தா கூட பிரச்சனை இல்லை. இப்போ கர்நாடகா இருக்குது, ஆந்திரா இருக்குது, அது கூட மெட்ராஸ் இதில் மொத்தமாக இருந்துச்சு. அந்த பகுதியில் கூட நாங்கள் தனித்தனியாக சுதந்திரம் கொடுக்கறதுக்கு கூட பாண்டிய ராஜ்யம் தயாராக இருக்குது. நீங்கள் தனித்தனியாக போனாலும் போகலாம், இல்லை இந்தியா கூட இணையனாலும் இணையலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். அதேமாதிரி இந்தியா எங்ககிட்ட போர் தொடுக்காமல்
எங்கள் நாடை விட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து கர்நாடகா, ஆந்திரா அந்த பகுதிகளெலாம் வந்து பாண்டிய ராஜ்யம் வந்து சொந்தம் கொண்டாடாது. நாங்கள் கேரளாவும் தமிழகத்தையும் மட்டும் சொந்தம் இருந்தாலே எங்களுக்கு போதும். மீதி வந்து எங்களுக்கு அது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான் மற்ற பகுதிகளெலாம் வந்து ரூலிங் பண்ணுறதுக்கு. அது நாங்கள் போர்னாலும் சந்திக்க ரெடியாக இருக்கோம். ஏன்னா 8 கோடி பேரும் வந்து கோழைகள் கிடையாது. அதனால் கடினமான சூழ்நிலை கடந்து தான் இவ்வளோ நாளாக வந்து தமிழர்கள் வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ நெருக்கடி, லட்சக்கணக்கில் எதிரிகள்கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னா லட்சக்கணக்கில் சாக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தான் தமிழர்கள் வந்து லாஸ்ட்டாக ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ கொஞ்சம் வந்து சர்வதேச அரசியல் சூழ்நிலை கொஞ்சம் நல்லா வந்துட்டுருக்கு. அதில் கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சு இதில் 2009 வந்து அப்படி கொண்டு வர்ற மாதிரி இருக்குது. அப்படி கொண்டு வந்தால் சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து 3 வருஷம்தான் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதாகிடும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் வெற்றி அடைஞ்சி எங்கள் பாண்டிய ராஜ்யம் வந்து கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சி சிஎம் ஜோசப் விஜய் அவர்களை பாண்டியா கிங்டமோட பிரைம் மினிஸ்டராக ஆக்கி நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கும் நாங்கள் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணுவோம். அப்படி அவர் ஒத்துக்கலைன்னா கூட வேறு ஆளை கூட நாங்கள் இது பண்ணி அதுக்கப்புறம் கூட நாங்கள் வந்து தேர்தல் நியாயமான முறையில் பாண்டிய ராஜ்யத்தோட கட்டுப்பாட்டில் நேர்மையாக தேர்தல் நடத்தி உண்மையான மக்கள் பிரதிநிதிகளை வந்து ஆள்றதுக்கு நாங்கள் என்றும் உறுதுணையாக இருப்போம். மக்கள் யாரும் இதை பற்றியும் நீங்கள் வந்து பயப்படாதங்க. எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் சந்திக்கிறதுக்கு வந்து எங்கள் பாண்டிய ராஜ்யம் வந்து தயாராக இருக்குது. நன்றி.